உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தொப்பூர் கணவாய் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யம் நிறைந்ததா ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஒரு துர்மரணம் நிகழ்ற மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா தான் இந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடக்கும். பெண்களே ஒரு சில விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் டயத்துல இந்த மாதிரியான ஒரு அமானுஷ்யம் உள்ள இடத்துல போகும்போது விபத்துல சிக்கிறதுக்கும் ஒரு சில அமானுஷ்யம் பாதிப்பை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப பொதுவா ஒரு இடத்துல அமானுஷ்யமா நடக்குது அப்படின்னா அதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் இல்லையா? அப்படி இதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? அந்த ஆத்மாக்களின் கூடாரம்னே சொல்லலாம் தொப்பூர் கணவாய். அப்பப்போ அமாவாசையில பௌர்ணமியில அந்த டயத்துல அவங்களுக்கு உண்டான படையல் போட்டு அவங்கள சாந்தி பரிகாரம் நான் ஒவ்வொரு டைமும் எது என்னால முடிகிற போதெல்லாம் நான் செஞ்சுட்டு வரேன். துராத்மாக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பழி வாங்கும் எண்ணம் இருக்கும், அவங்களுக்குள்ள குரோதம் இருக்கும், வன்மம் இருக்கும், அதை தீர்த்துக்க முயல்வாங்க. அது அங்கே ஆக்சிடென்ட்டாக நடக்குது. அதுதான் விஷயமே. யாரை முதல்ல பாதிக்குன்னா அந்த வீட்டில் இருக்க பெண்களுக்கு தான் பாதிப்பு கொடுக்கும். கழுத்து வலி, ஷோல்டர் பெயின் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் முதுகு வலி, தண்டுவடங்கிறது மெயினாக இருந்துக்கிட்டே இருக்கும். முட்டிக்கால் வலி, உள்ளங்கால் அரிப்பு வலி, இது எல்லாருக்குமே இயல்பாக இருக்குன்னா கிடையவே கிடையாது. இங்கே இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் இருக்கும். தொப்பூர் கணவாயோ அந்த ஏரியாவை நம்ம கிராஸ் பண்ண ஒரு மீட்டு ஏரியாவில் போயிட்டு கருவாட்டையும் முட்டையும் அங்கே ஓரத்தில் போட்டு இவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்து அதுக்கு உண்டான ஒரு ஆகாரம் மாதிரி. மூகனி பாதிப்பு நிறைய ஆண்களுக்கு இருக்கும். நல்லா இருப்பாங்க, ஆனால் ஒல்லியாக தான் இருப்பான். அவன் என்னதான் சாப்பிட்டாலும் கிலோ கணக்கில் மட்டன் சிக்கன் சாப்பிட்டாலும் அவன் ஒல்லியாக தான் இருப்பான். ஒருத்தருடைய வீட்டுல துர்மரணங்கள் ஏற்படுறதுக்கான நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு ஏதாவது அறிகுறிகள் காட்டுமா? கெட்ட விஷயத்தை யார் முதல்ல எடுத்துக்கோ அப்படின்னாக்கா அவங்க வீட்டில் வளர்க்க செல்ல பிராணிகள். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யாரு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வராகி சித்தர் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆன்மீக நாடும் அனைத்து அன்பர்களுக்கும் வராகியனின் ஆசி பலிதமாகட்டும். நீங்க நிறைய அமானுஷ்யங்கள் மாந்திரிகம் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் பண்றீங்க. ஸோ உங்களோட வீடியோக்கள் நாங்க பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டா உங்களுடைய சோசியல் மீடியாலையும் சரி, நீங்க பர்சனலா சொன்னப்பையும் சரி, அந்த தொப்பூர்ல சில பூஜைகள்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன். ஸோ எங்களுக்கு தொப்பூர் கணவாய் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யம் நிறைந்ததா ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா இந்த தொப்பூர் கணவாய் தான். ஸோ இதில் நாங்கள் முழுசாக அங்கே போய் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உண்மையாகவே பேய் இருக்கு. ஸோ அதுதான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணுது அப்படின்னு. ஒரு சிலர் இங்கே ஹெவி லோடு வெஹிக்கிள்ஸ்லாம் அதிகமாக வர்றதுனால ஸோ பிரேக் கண்ட்ரோல் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துருக்கீங்க உண்மையா? ஸோ உண்மையாகவே அங்கே அமானுஷ்யம் இருக்கா? 24/1/2024 அன்னைக்கு இந்த மாதிரி தொப்பூர்ல லாரி ஒரு 3 லாரி ஆக்சிடென்ட் ஆகி அதில் 2 கார்ல இருந்தவங்க அந்த பள்ளத்தில் விழுந்து அந்த லாரி எரிஞ்சு விபத்து நடந்து கோர விபத்து நடந்தது. அதை பற்றி நமக்கு தகவல் வந்தது. அதுக்கப்புறம் சரி நம்ம இங்கே சென்னை வரும்போது நான் அப்புறம் அது சம்மந்தமாக ஒரு சில நமக்கான அந்த அறிவுறுத்தல் இருந்தது. சரி நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் அமானுஷத்தை நேரில் பார்த்தீங்களா, அதுக்கு உண்டானதை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அதுக்கு உண்டானதை நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நேற்று நம்ம வரும்போது, அதாவது நேற்று இங்கே வரும்போது 26ஆம் தேதி நம்ம அந்த இடத்துல அந்த ஆத்மாக்களுக்கு உண்டான சாந்தி பரிகாரம் அதை நம்ம அந்த இடத்துல போய் சாந்தி பரிகாரம் செஞ்சுட்டு அங்கே போயிருந்தோம். நம்ம நேற்று இரவு அங்கே போயிருந்தோம். மிட் நைட்டில் அங்கே போயிட்டு அந்த இடத்துல இனிமே இப்படி ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நிகழாமல் இருக்கிறதுக்கும் இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி எப்படி இந்த தவறு நிகழாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கு உண்டான பரிகாரம் நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாக்களோட எண்ணங்களும் சாந்தி அடைகிறதுக்கு நம்ம சாந்தி பரிகாரம் அங்கே நம்ம செஞ்சுட்டு வந்தோம். யாரும் செய்ய துணியாது, யாரும் செய்ய விரும்பாத ஒரு விஷயத்த நம்ம போய் அந்த ஆத்மாக்களோட ஓலங்கள் நமக்கு புரிஞ்சுது.
அதுக்காக போய் நம்ம அந்த இடத்துல நம்ம அந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டு வந்தோம். என்னன்னா என்ன அங்கே பண்ணோன்னா, இப்போ நீங்கள் கேட்குறீங்க அமானுஷங்கள் இருக்குது அப்படின்னு. அமானுஷங்கள் இருக்குது அங்கே. தினம் தினம் நீங்கள் அமானுஷங்கள் பார்க்கலாம். தினம் தினம் அந்த இடமே ஒரு டெய்லியுமே கொட்டி கிடக்கிற இடம் தான். அந்த மலையே ஒரு அமானுஷங்கள் இருந்து மர்மங்கள் நிறைஞ்சது. ரொம்ப விடை தெரியாத பல விஷயங்கள் அந்த இடத்துல புதைஞ்சிருக்கு. அதுதான் அங்கே தினம் தினம் நடக்குது. அங்கே ஸ்பீடு மட்டும் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அங்கே ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி வர்றதுக்கு நிறைய அங்கே இதெல்லாம் வச்சுருக்காங்க. அறிவுறுத்தலும் இருக்குது, காவல்துறையும் இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் மீறி அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அங்கே அமானுஷங்கிற ஒரு விஷயம் வந்து நிற்கிது. இங்கே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் 2 காரில் வந்தவங்க, அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க பாட்டு ப்ராப்பராக வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு லாரி அவங்க ப்ராப்பராக வந்துட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தர் மட்டும் கட்டுப்பாடு இருந்தது. அவர் வந்தபடி அவர் போயிருந்தாக்கா அவரோட லாரி தான் போய் அந்த பள்ளத்திலே விழுந்திருக்கணும். ஆனால் அதை தவிர்த்து வேறு மற்ற லாரிகளை முட்டி இவங்க சம்மந்தமே இல்லாமல் 2 ஃபேமிலி அந்த அந்த காரை முட்டி அவங்க அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்து ஒரு துர்மரணம் நிகழ்கிற மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இப்போ அந்த வீட்டில இருந்து கிளம்பும் போதே இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த கார்ல கிளம்புனாங்க இல்லையா, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது அறிகுறி கண்டிப்பா இருந்திருக்கும். அவங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் இல்ல, அவங்க கிளம்பும் போதே ஏதாவது ஒரு சில தடைகள் காட்டியிருக்கலாம். அதுக்கு முன்னாடியே இப்ப இந்த குடும்பம் சார்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள், மாந்திரிக அறிகுறிகள் அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடியே ஒரு சில அவங்க வீட்டில் ஏதாவது துர்மரணமோ இல்லை வேறு ஏதாவது நிகழ்வுகளோ பெண்களுக்கோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது ஒரு சில நிகழ்வுகள், ஆத்மா சம்மந்தப்பட்ட ஏதாவது நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்கும். இப்போ என்னென்னா அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும். இவங்க எதுக்காக இங்கே வந்தாங்கிறது நமக்கு தெரியாது. அங்கே அவங்க வீட்டில் இருந்து கிளம்பும் போதே அவங்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்கும். ஏன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா தான் இந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடக்கும். இப்போ அவங்க குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம அதுக்கு உண்டான நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம். இப்போ அவங்களுக்கு அங்கே அவங்களுக்கு உண்டான அங்கே பிரச்சனைகள் குடும்பத்தில் நடந்துட்டு இருந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்க போகிறதுங்கிறது அங்கே ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல யாராவது சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா காண்டம் இருக்கு, இப்போ ஜாதகத்தை பார்த்தாவே ஏதாவது காண்டம் இருக்கு, ஏதாவது நம்ம சொல்லியிருப்பாங்க. இவங்க இதை மீறி கண்டிப்பாக வந்திருப்பாங்க. கண்டிப்பாக வந்தவங்கள யாராவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களே ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாய் டயத்தில் இந்த மாதிரியான ஒரு அமானுஷ்யம் உள்ள இடத்துல போகும்போது விபத்தில் சிக்கிறதுக்கும் ஒரு சில அமானுஷம் பாதிப்பை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த மாதிரியான இப்போ வந்தவங்களில் யாராவது இந்த மாதிரி மாதவிடாய் சம்மந்தப்பட்ட இப்போ மாதவிடாய்க்கும் இது இந்த விபத்துக்கும் என்ன சம்மந்தம்னா அது தனி இது நான் சொல்றேன். அதுக்கான இது நான் சொல்றேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் இருந்திருக்கலாம். அது அந்த நேரத்தில் அவங்கள அட்டாக் பண்ணும்போது இந்த விபத்துகள் நடந்திருக்கு. இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாம தான் இவங்க போய் அந்த கோர விபத்துல சிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அதுக்கு தெரியாது. இவங்களோட விதி அங்கே முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதுதான் விஷயம். ஓகே. ஸோ பொதுவாக வந்து அதிகமான விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம தொப்பூர் கணவாய் வந்து இருக்கு. ஸோ இதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அடிக்கடி வந்து உயிர் பலிகள் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய நிகழ்வும் அங்கே தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ பொதுவாக வந்து ஒரு இடத்துல அமானுஷ்யமா நடக்குது அப்படின்னா அதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? கண்டிப்பா அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் துர் ஆத்மாக்கள் அதிகமா உலாவுற இடம். அந்த ஆத்மாக்களின் கூடாரம்னே சொல்லலாம் தொப்பூர் கணவாயா. நான் இப்போ ஒவ்வொரு டைமும் இங்கே சென்னை வரும்போது நான் காரில் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் வந்து அங்கே வந்து தொப்பூர் கணவாயில் நம்ம அதுக்குண்டான அந்த ஆத்மாக்களுக்கு உண்டான சாந்தி பரிகாரம் நான் செஞ்சுட்டு வருவேன். அப்பப்போ அமாவாசையில் பௌர்ணமியில் அந்த டயத்தில் வந்து அவங்களுக்கு உண்டான படையல் போட்டு அவங்கள சாந்தி பரிகாரம் நான் ஒவ்வொரு டைமும் எது என்னால் முடிகிற போதில் நான் செஞ்சுட்டு வரேன். இப்போ இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு பரிகாரம் ஏதாவது ஒன்று நடந்துருந்தா இந்த விஷயம் இதை யாரும் முன்னெடுத்து செய்யறதில்ல. அப்பப்போ நான் வரும்போது எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் செஞ்சுட்டு வரேன். அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஆனால் அங்கே இந்த தொப்பூர் கணவாய்ங்கிறத பொறுத்த வரைக்கும் அது ஒரு அமானுஷ்யங்களின் கூடாரம், ஆத்மாக்களின் கூடாரம். அதுதான் உண்மை. அங்கே துராத்மாக்கள் நிறையவே இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. துராத்மாக்கள் நிறைய இருக்கு. துராத்மாக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பழிவாங்கும் எண்ணம் இருக்கும், அவங்களுக்குள்ள குரோதம் இருக்கும், வன்மம் இருக்கும். அதை தீர்த்துக்க முயல்வாங்க. இல்லை அதுக்குண்டான ஒரு சில வேலைகள் அவங்க சிம்டம்ஸ் கொடுக்கும்போது அது அங்கே ஆக்சிடெண்ட்டாக நடக்குது. அதுதான் விஷயமே. ஒரு சில நேரத்தில் சிலரோட புத்தி அந்த இடத்துல பேதலிக்கும் போது என்ன ஆகும், ஆக்சிடெண்ட் தான் நடக்கும். அப்போ அங்கே உயிர் பலிங்கிறது இயல்பு. இங்கே தொப்பூர் கணவாய் பொறுத்த வரைக்கும் 99% அங்கே ஆத்மாக்களோட தொந்தரவும் அமானுஷ்யங்களும் தான் அங்கே ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான மெயின் காரணம்.
அதை தவிர்த்து அவங்க ரோடு நல்லா தான் போட்டிருக்காங்க, காவல்துறை அதுக்கு உண்டான இன்டிமேஷன் கொடுக்குறாங்க, மெதுவாக போங்கட்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சில லாரி டிரைவருங்க, ஒரு சிலர் கார் டிரைவருங்கள்லாம் ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப வேகமாக போகிறது, இது வந்து நம்மளை மீறி இது மனித தவறு. அந்த இங்கே மனித தவறுங்கிறது 1% 2% நடக்குது. அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க செய்கிற தப்புனால சம்மந்தமே இல்லாத பலரோட உயிரிழப்பு நடக்குது இல்லையா? இப்போ அவங்க தப்பு செய்கிறவன் இங்கே தப்பிச்சிடறான், தப்பு செய்யாதவன் அந்த விதியெல்லாம் மாட்டிக்கிறான். அதான் விஷயமே. ஓகே. பொதுவா நீங்க சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்திலே வந்து சில இன்டிமேஷன், அதாவது வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சில இன்டிமேஷன் வந்து காட்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொதுவா வந்து நம்ம வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடி பூனை வந்து கிராஸ் ஆச்சுன்னா அபசகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் அபசகனம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஒரு இடத்துக்கு அவசரமா நம்ம கிளம்பும் போது இந்தந்த தடங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை தவிர்த்தரணும் அப்படிங்கிற ஏதாவது இருக்கா? இல்லை, தவிர்த்துன்னா ஒவ்வொரு இடத்த பொறுத்து ஒரு எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூனை குறுக்கால வருமா, நாய் குறுக்கால வருமாங்கிறதெல்லாம் நடக்கிற சாத்தியம் இல்லை. அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பூனை வருமானா அதுக்கு சாத்தியம் இல்லை. அவங்க வளர்த்தா பூனை இன்னைக்கு வளர்க்குற பிராணியாகவே பூனை ஆயிடுச்சு. அப்படி கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கண்ணு முன்னாடியே ஒரு சாவியை வச்சுருப்பாங்க, எடுக்கிறதுக்கு கார் சாவியை வச்சுருப்பாங்க. இப்போது இவங்க வெளியே கிளம்பணும் அப்படிங்கிற போது அந்த சாவி பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தீங்கன்னா எங்கே தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. சுற்றி சுற்றி தேடுவாங்க. அப்புறம் சண்டையை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கே தேடினாலும் அதே இடத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி இன்னும் ஒரு சில விடயங்கள்லாம் இங்கே நடக்கும். இல்லை அவங்களுக்குள்ள சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீண் வாதங்கள், இல்லை அந்த இடத்துல ஏதாவது ஒரு சண்டை, சம்மந்தமே இல்லாத வந்து சண்டை போட்டு போவான். அந்த மாதிரியான அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும். இந்த நிகழ்வுகளை வந்து ஏன் உடனே அதை நம்ம டென்ஷன் ஆகிட்டு இல்லை வேற ஏதாவது விஷயம் அப்படிங்கிற மாதிரி என்னத்தை இது பண்ண முடியும், அந்த இடத்துல தாமதிச்சுட்டு இல்லை கொஞ்சம் வீட்டில் வந்து உட்கார்ந்து இருந்துட்டு திரும்ப போகிறது, கடவுள் வழிபாடு செய்து விட்டு போகிறது நல்லதாக இருக்கும். இந்த மாதிரியான தொலைதூர பயணம் செய்யும் போது கவனம் தேவை. அவங்களோட குலதெய்வத்தை வழிபாடு செய்து விட்டு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து விட்டு பயணம் செஞ்சால் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ பொதுவாக வந்து அமானுஷ்யம், மாந்திரிகம் இது ரெண்டையுமே வந்து பிரிக்க முடியாது, எப்பயுமே ஒரு கனெக்டிவிட்டியில தான் இருக்கும். ஸோ அமானுஷ்யங்களை மாந்திரிகம் மூலியமா கட்டுப்படுத்துறது எப்படி சார்? அமானுஷ்யங்கள்ல மாந்திரிகம் மூலியமா கட்டுப்படுத்துறது. அமானுஷ்யங்களும் மாந்திரிகமும் ரெண்டுமே ஒன்று தானே, ஒன்றுக்குள்ள ஒன்று பிணைந்தது தானே. அமானுஷ்யம் வேற, இங்கே மாந்திரிகம். மாந்திரிகத்துல தானே அமானுஷ்யங்களே செய்ய முடியும். அதனால மாந்திரிகம் வேற அமானுஷ்யங்கள் வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே ஒன்றுக்குள்ள ஒன்றானது தான். இப்போ மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு என்ன பாதிப்பு கொடுக்கும், இல்லை என்ன மாதிரியான தொந்தரவு கொடுக்கும், அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் கேட்குறீங்க. இப்போ ஒரு சிலர் இப்போ பெண்களை எடுத்துக்கிட்டாக்க, இப்போ என்கிட்ட நிறைய இடத்துல இப்போ என்ன கேட்குறதுன்னா அதுக்கு ஒரு விடயமாகவே நம்ம இப்போ சொல்லிடுவோம். பெண்களுக்கு மாந்திரிக ரீதியாக என்ன பாதிப்பு இருக்கும், என்ன தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் அவங்களுக்கு உண்டான பாதிப்பை நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்காங்கன்னா, இப்போ ஒரு பிளாக் மேஜிக் வந்து எங்கே ஒரு வீட்டை வந்து பிளாக் மேஜிக் யாரை முதல்ல பாதிக்கும்னா அந்த வீட்டில் இருக்க பெண்களுக்கு தான் பாதிப்பு கொடுக்கும். ஏன் இப்போ பார்த்துக்க பெண்கள் பலகீனமானவர்கள், அதனால வந்து அவங்களுக்கு இயல்பாக இவங்க ஈஸியாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அது கிடையவே கிடையாது. பெண்களோட உடல்வாகு வேறு, ஆண்களோட உடல்வாகு வேறு, இன்னும் பெண்கள் சார்ந்து நிறைய இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுறது, பெண்களுக்கு தான் பேய் பிடிக்கும், பெண்களுக்கு தான் மனநிலை பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி. அது கிடையாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மாதவிடாய்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அவங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மாசத்துல அவங்களுக்கு 3 நாள் இல்லைன்னா 5 நாள் அந்த மாதவிடாய்ங்கிறது ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 3 நாள் 5 நாளை தாண்டி ஒரு 10 நாள் இல்லை ஒரு 15 நாள், 1 மாதம், 6 மாதமாக தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இன்னொன்று ஒரு வருஷ கணக்காகவும் இந்த பிரச்சனையை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதை போய் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணியோ மெடிக்கல் செக் பண்ணியோ எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது. அவங்கள்ட்ட என்ன பண்ணாலும் உங்களோட உடல்வாகு நல்லா இருக்குது, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எதனாலையும் அது அவங்களால க்யூர் பண்ண முடியாது. இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மாவோட கோளாறாக இருக்கும். இப்போ ஆத்மாவோட பெண்ணோட உடம்புல ஆத்மா இருக்கு. கண்டிப்பா ஆத்மாக்களோட அந்த நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, அந்த உச்சி வேலையில இங்க போகாதீங்க, சுடுகாட்டு வழியை போங்க, முச்சந்தி வழியை போகாதீங்க அப்படிம்பாங்க. அவங்க சொல்லி வச்சாங்க. அதுல ஒரு சில காரணங்கள் இருக்கு, காரணம் இல்லாம கிடையாது. அப்போ அந்த முச்சந்தியும் சரி, சுடுகாட்டு பாதையும் சரி, அந்த மதிய வேலையும் சரி, உச்சிக்கால பொழுதும் சரி, இந்த நேரத்தில் ஆத்மாக்கள் அலையும் ஒரு உலாவும் நேரங்களாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த மாதிரியான சமயத்தில் பெண்கள் போகும்போது அவங்ககிட்ட ஈஸியாக அவங்ககிட்ட ஒட்டிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது.
இப்போ அதோட பாதிப்பு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் இந்த மாதிரியான அறுவடை செய்ய வேண்டியது இருக்கும். பொதுவாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறவங்களுக்கு என்னவா இருக்கும்னா கழுத்து வலி, ஷோல்டர் பெயின் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இதுக்கு என்ன வைத்தியம் பார்த்தாலும் சரியாகாது. ஆனா ஷோல்டர் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அது போல முதுகு வலி, தண்டுவடங்கிறது மெயினா இருந்துகிட்டே இருக்கும். முட்டிக்கால் வலி, உள்ளங்கால் அரிப்பு வலி, இது எல்லாருக்குமே இயல்பா இருக்குன்னா கிடையவே கிடையாது. இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் இருக்கும். இன்னொன்று வயசானவங்களுக்கு அது இருக்கிறது அது வேற கணக்கு. முட்டிக்கால் வலி, உள்ளங்கால் அரிப்பு வலியும் இருந்துட்டு இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா வயிற்றுல ஒரு மாதிரியான ஒரு சிம்டம்ஸ், அதாவது அவங்க இந்த உபாதைகள், உபாதைகள், அதாவது இந்த மசக்கையா இருக்கிறதுன்னு நம்ம சொல்லுவாங்க அந்த கிராம மொழியில. அந்த டயத்துல பாத்தீங்கன்னா வயிறு ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரியே ஒரு சில சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நைட்டு தூங்குனாங்கன்னா தூக்கத்துல ஒரு துர் கனவுகள், அதாவது கருப்பு உருவங்கள் அழுத்துற மாதிரியோ, கருப்பு உருவங்கள் தன்னை உடல் உறவு கொள்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு சில இதை யாருக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுன்னு இருக்கும். ஆனா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ரொம்ப அந்த மாதிரி தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். இது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. அப்புறம் காலையில எந்திரிச்சோடனே அவங்க டென்ஷனாகவே இருப்பாங்க, இல்லைன்னா சோர்வாகவே இருப்பாங்க. நல்லா உடல் நல்லா சக்தியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச சோர்வாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க. இது நாளடைவில் மேலும் 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 அவங்களை உடல் ரீதியாக பலகீனப்படுத்தும். அது ஒரு மெயின் விஷயம். ஓகே. அதே மாதிரி பெண்கள் அந்த மாதவிடாய் நேரங்கள்ல அதிகமா கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு மாதவிடாய் பெண்கள் இருக்காங்க, அவசரமா ஒரு வெளி இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான சேஃப்டி விஷயங்களை கையாளணும்? இப்போ இதை நம்ம இந்த தொப்பூர் கணவாய் இது கூடயே நம்ம இது பண்ணிடுவோம். இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அவங்க எல்லாராலையும் இது ஒரு பேசும் பொருளாகி போயிடும். இது எப்படி இன்னைக்கு இது சாத்தியமான்ட்டு? கண்டிப்பா சாத்தியம் இல்லாதது எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல எதுவுமே எல்லாமே சாத்தியம்தான். அது அதை எப்படி நம்ம நமக்கு வலியும் வேதனையும் நம்ம அடிபட்டதுக்கு அப்புறம் தானே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேஃப்டியா இருந்தோம்னா பிரச்சனையே இல்லையே. இங்க இப்போ நீங்க வெளியூர் பயணம் சொல்றவங்க, இந்த மாதிரியான இந்த மாதவிடாய் சமயத்தில் இந்த பெண்கள் குழந்தைகள் வெளியூர் செல்லும் போது, இப்போ இந்த தொப்பூர் கணவாய் மாதிரியான ஏரியாவில் செல்லும் போது அவங்க என்னன்னா அந்த ஏரியாக்கான ஒரு பரிகாரம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கருவாடு, ஒரு முட்டை, இந்த மாதிரியான இடத்துல இப்போ தொப்பூர் கணவாயை அந்த ஏரியாவை நம்ம கிராஸ் பண்ண ஒரு மீட்டு ஏரியாவில் போயிட்டு கருவாட்டையும் முட்டையையும் அந்த இடத்துல எங்க ஓரத்தில் போட்டு, அது நடுரோட்டிலாம் போட்டு போகணும்னு அவசியம் இல்லை, எங்கள் ஓரத்தில் போட்டு இவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்து அதுக்கு உண்டான ஒரு ஆகாரம் மாதிரி இந்த இடத்துக்கு போட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த ஒரு பெருசாக எந்த தொந்தரவும் இருக்காது. பெண்கள் இந்த மாதிரியான நேரத்தில் செல்லும் போது இதை பண்ணிட்டு போறது நல்லதா இருக்கும், சிறப்பானதாகவும் இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கும் நிறைய பேருக்கு பேய் பிடிச்சதான் நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்துலதான் அதிகமான அவங்களுக்கு ஆபத்துகள் நேரும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ஆண்களுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் நேரத்துல எதுவும் இருக்கா அப்படி? இல்ல, பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்துலதான் நம்ம பிரச்சனைங்கிற மாதிரி நம்ம சொல்ல, இதுவும் ஒரு அறிகுறி. இதை நம்ம இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாவே நம்ம அலர்ட் ஆகிக்கலாம். இல்லை அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்து அவங்க சரி அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு பெருசாகாத அளவுக்கு பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஒழிய அது மட்டுமே காரணம் நம்ம சொல்ல கிடையாது. அதுதான் விஷயம். அதே மாதிரி இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மோகினிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மோகினி பாதிப்பு நிறைய ஆண்களுக்கு இருக்கும். இவங்க என்னதான் வைத்தியம் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஆனால் ஒல்லியாக தான் இருப்பான். அவன் என்னதான் சாப்பிட்டாலும், கிலோ கணக்கில் மட்டன் சிக்கன் சாப்பிட்டாலும் அவன் ஒல்லியாக தான் இருப்பான். என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவனோட உடம்பு வாங்குங்கிறது ஒல்லியாக தான் இருக்கும். இங்கே என்ன பிரச்சனையாங்க, இந்த மோகினிங்கிற ஒரு விஷயம் அவங்ககிட்ட ஆட்கொண்டு என்ன பண்ணால், மோகினின்னா விந்து கழிதமாகும். இது ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்டவனுக்கு பார்த்தீங்கன்னா தினமும் விந்து கழிதமாகிட்டே இருக்கும். விந்து கழிதமாக அவனோட உடம்போட சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவனோட உடல்வாகவே சுத்தமாக மெலிஞ்சு எலும்பும் தோலுமா ஒரு நோய்வாய்ப்பட்ட மாதிரி ஆயிடுவான். இதை தெரிஞ்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து, இல்லைன்னா அதுக்குண்டான நம்ம அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுங்கிறது நம்ம மாந்திரிய ரீதியாக நான் சொல்கிறேன், அதை அவங்க புரிஞ்சுக்கிறக்கன்னு நான் சொல்கிறேன். மாந்திரிய ரீதி அதுக்குண்டான பரிகாரம் செஞ்சு அந்த மோகினி, தன்னை பிடிச்சிருக்க மோகினியை, இதுக்கு இவங்களும் மோகினி எல்லாரையும் பிடிச்சிருமானா அதுக்கு அவங்களும் ஒரு சில காரணமாக இருப்பாங்க. அவங்க செய்கிற ஒரு சில சேட்டைகள், ஒரு சில விஷயங்களும் மோகினி பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு ஒரு சில காரணமாக இருக்கும். இதை நம்ம போக்கணும்னா மாந்திரிக பூஜை முறைகள் செஞ்சு அந்த மோகினியை பிடிச்சி கட்டி வைக்கணும். இல்லைன்னா அதை அந்த சம்மந்தப்பட்டவற்றை இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு
நம்ம ஓட்டி விடணும். அதுதான் வந்து அது கழிப்பு பூஜைங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம பல பல ஆண்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இன்னைக்கு ஒரு இரவு பூஜை இருக்கு. அதுவே இந்த மோகினியால பாதிக்கப்பட்ட ஒரு பையனுக்கு தான் பண்ணோம். கிட்டத்தட்ட 18 வருஷம் அந்த பையனுக்கு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு 38 வயசு. இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகல. எந்த ஒரு நல்லது கெட்டதும் நடக்கல. இப்போ அவங்க வீட்ல அந்த ஒரே பையன் தான். ரொம்ப ஒல்லி ஆயிட்டான். இப்போ இன்னைக்கு அவனுக்கான இதுக்கு தான் நம்ம போய் இன்னைக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ பொதுவாக அந்த அமானுஷ்யங்கள் வந்து ஒரு சிலருடைய கண்களால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு இருக்கு. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயோ இல்லை கேமரா மூலியமாவோ இல்லை ஒரு சிலருக்கே வந்து தென்படும். ஸோ இவரால் பேய்களை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா பர்டிகுலரா? இல்ல. எல்லாராலயும் எல்லாரும் செஞ்சிட முடியாது இல்லையா? இப்ப அம்பானி வந்து கோடீஸ்வரன்னா, அம்பானி அதுக்குன்னு நாங்க ஃப்ளைட் வச்சிருக்கேன்னு அவரா ஓட்டுறாரு. அதது செய்யறதுக்கு அதது யாரால உண்டாக்கப்பட்டதோ அவங்க தான் அதை செய்ய முடியும். இப்ப வந்து அமானுஷ்யங்களை நீங்க பார்க்க முடியுமா? பேயை பார்க்க முடியுமா? நேத்து நான் பார்த்தேன். அது அந்த வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா, அதுலயும் அந்த இப்ப நம்ம அந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த வீடியோலயும் அந்த அமானுஷ்யங்களுக்கு உண்டான அங்க அந்த ஆத்மாக்கள் 4 ஆத்மாக்களுக்கு அங்க அதுவே அங்க தரிசனம் காட்டிட்டு போயிருக்கு. அந்த வீடியோல ஒத்து கவனிச்சா அதுலயே தெரியும். அந்த இதுலயே இருக்கும். அமானுஷ்யங்கள் வந்து யாரால பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டாக்கா, மாந்திரிகம் சம்மந்தப்பட்டவங்க, இல்ல நம்மளும் வீட்டுல இந்த பசுமாடு, இன்னும் ஒரு சில வளர்ப்பு பிராணிகள் மூலியமா அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. மாந்திரிகர்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இல்ல அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது? இந்த ஆன்மீகத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் இது எப்படி தெரியுது? மற்ற ஆளுங்களுக்கு ஏன் தெரியல அப்படின்னாக்கா, எல்லாராலையும் எல்லாம் சாதிச்சிட முடியாது இல்லையா? இப்போ ரேடியோ அலைவரிசைனா ஒரு குறிப்பிட்ட இதுல தானே அந்த அலைவரிசையை கேட்க முடியும். எனக்கு மாந்திரிகம் தெரியும், அதனால அந்த ஆத்மாவோட என்ன உணர முடியும், அது கூட என்னால கான்டாக்ட் வச்சுக்க முடியும், அதனால முடியுது. எல்லாராலையும் அந்த செயல் செய்ய முடியாது. இங்க அதுதான் விஷயம். இங்க எல்லாரும் வந்துட்டு நான் ஆத்மாவை பாத்துற முடியுமா, நான் கேமரா எடுத்தேன், கேமரா தெரிஞ்சு அது எப்படி தெரியணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதுதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம ஒரு விபத்து நடக்கிறதுனால மட்டும் துர்மரணங்கள் ஏற்படுறது கிடையாது. ஒரு சிலர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறது, திடீர்னு வந்து ஏதோ நோய்வாய்ப்பட்டு எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து நம்ம துர்மரணங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒருத்தருடைய வீட்டுல துர்மரணங்கள் ஏற்படுறதுக்கான நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு ஏதாவது அறிகுறிகள் காட்டுமா? இப்போ துர்மரணங்கள் நடக்க போனா அறிகுறினா அதுக்கு முன்னாடியே இப்ப துர்மரணம் எப்படி நடக்கும்? அவங்க வீட்டுல ஏதாவது வந்து ஆரம்பத்திலேயே பிளாக் மேஜிக் மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டிருந்தாக்கா கொஞ்சம் வீட்டுல சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். வீட்டுல ஒரு சில அமானுஷ்ய விஷயங்கள், ஏதாவது உறவுகள் நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கலாம், வீண் சண்டை சச்சரவுகள் நடந்துட்டு இருந்திருக்கலாம். அவங்க வீட்டுல ஏதாவது வளர்க்கிற செல்ல பிராணிகள் இருந்திருக்கும். இப்ப நம்ம வீட்டுல வர ஒரு ஒரு கெட்ட விஷயத்தை யார் முதல்ல எடுத்துக்கோ அப்படின்னாக்கா அவங்க வீட்டுல வளர்க்க செல்ல பிராணிகள். இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வளர்த்த ஆடு இறந்து போச்சு, மாடு இறந்துருச்சு, இது மாதிரி நாய் இறந்து போச்சு, புறா இறந்து போச்சும்பாங்க. ஏன் இறந்துச்சுன்னு யோசிச்சாவே அங்க இது பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு உண்டான எல்லா வைத்தியம் பார்த்துருப்பாங்க, எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஆனா ஒவ்வொன்றா ஒரு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும். இவங்க அதை உணர மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவாங்க, இது ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த மாந்திரிகமே என்னங்கிறது புத்தியை பேதலிக்க வைக்கிறது தானே. அப்போ இவங்களோட புத்தி வேற ஒரு பிரச்சனை, ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, 100 பிரச்சனை இருக்கும்போது இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அது அந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சுட்டே இருக்கும். இப்ப இந்த பிரச்சனையில இருக்கும் போது என்ன ஆகும், இதுக்கான தீர்வை அவன் தேடி போக போறதே இல்லை. இப்போ ஒரு நேரத்துல இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லயோ இது துர்மரணங்கிறது எப்படி ஒரு கன நேரத்துல நடக்கிற ஒரு விஷயம் தானே. அதான் அந்த மாதிரியான எனக்கு நீங்க துர்மரணத்தை பத்தி துர்மரணம் அதாவது சாவின் விளிம்புல நின்றுட்டு கழுத்துல இது மாட்டிட்டு தூக்கு கயிறு மாட்டிட்டு கூப்பிட்டவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் அந்த நேரத்துல பேசி அவங்கள அதுல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் இதே சென்னையில ஏகப்பட்ட பேர் உதாரணம் சொல்லலாம். இன்னைக்கு எல்லாத்தையும் குக்கிராமத்துல இருந்தும் சரி, சிட்டியில இருந்தும் சரி, இன்னைக்கு இதே சிட்டியில வந்து ஒரு பெரிய HR வரைக்கும் இன்னைக்கு வேலை செய்யறாங்க அந்த துர்மரணத்தை போய். அது அந்த ஒரு செகண்ட் அதை மாத்திரக்கு உண்டான ஒரு சில இது அவங்க முன்னாடியே முன்னேற்பாடு செஞ்சிருக்கணும். அதை நம்ம எல்லாம் கடந்து போயிடுறோம். இன்னைக்கு நாகரிக உலகத்துல எல்லாம் மாந்திரிகம்னா பொய், அது கிடையாதுன்னா அது எல்லாமே அதான் அடிப்படும் போது தானே வலியும் வேதனையும் தெரியும். அதான் விஷயம். ஓகே. ஸோ பொதுவாக வந்து மாந்திரீகங்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அவங்க என்னப்பா பேய் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிடுவாங்க, சரி ஆல்ரெடி ஏதோ நடக்கிற விஷயங்களை சொல்லி ஏமாத்திடுவாங்க. ஸோ இப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் வந்து எல்லோருக்குள்ளேயுமே அதிகமாக ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல மாந்திரிகத்தால ஏமாத்துறாங்க, மாந்திரிகத்தால இந்த மாதிரி போய் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாரும் வாதத்துக்கு வேணா சொல்லலாம்.
இதனால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு குணமடைஞ்சவங்க பல பேர். அவங்களுக்கு தானே இது. யாரும் போற போக்குல எல்லாரும் சொல்லிட்டு போலாம், மாந்திரிகம்னா பொய், எல்லாம் ஏமாத்துறாங்க. எல்லா விஷயத்திலும் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. எல்லாம் ஏன்னா நம்ம அது இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு கிடையாது. நம்ம இப்போ மாந்திரிகர் ஒருத்தர் பொய் சொல்றாரு அப்படின்னாக்கா, அவரை நம்ம ஃபர்ஸ்ட் அணுகுமுறையிலே நமக்கு தெரிஞ்சிருமே, இவங்க உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா. இன்னைக்கு வரைக்கும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் நம்ம சொல்லலாம். என்னன்னா பர்டிகுலரா சொல்லும் போது அவங்கள நம்ம சொல்லி காட்டும் போது அவங்க குடும்பத்துல தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதுக்காண்டி நம்ம அதை தவிர்த்து போறோம். இன்னைக்கு பல குடும்பத்துல அந்த மாதிரி மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்ட பல குடும்பத்துல நோய்வாய்ப்பட்டவங்க என்ன செலவு பண்ணாலும் அவங்களால அந்த நோயில இருந்து மீண்டு வர முடியாது. இந்த அது மாதிரி இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை படுத்து கிடப்பாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே இன்னைக்கு வரைக்குமே சரியில்லாம இருக்கும். பல விஷயங்களை நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு உண்டான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு. அதை நம்ம வெளிப்படையே காட்ட முடியாது. வேணும்னா அதையும் நிரூபிக்கணும்னா நம்ம நிரூபிக்கலாம். நான் என்னோட இதுவே என்னன்னா, யாரும் தீர்க்க முடியாத ஒரு விஷயத்த சவால் விட்டு தீர்த்து தரேங்கிறத என்னோட விஷயமே. அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். இந்த இன்னைக்கு யாரும் செய்யாத ஒரு விஷயத்த நேற்று போய் நம்ம தொப்பூர்ல பண்ணிட்டு வந்திருக்கோம். உலக நன்மைக்காக மக்களுக்காக தானே நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ நான் எப்படி ஏன்னா யாராவது பணம் கொடுப்பாங்க, இல்லை இதனால எனக்கு ஆதாயம் இருக்குன்னு நான் பண்ணிட்டு வந்தேன். இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அந்த வழியில போயிட்டு வரவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ங்கிற ஒரு இதுல தானே நம்ம பண்றோம். அது யாரு எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்து தான். அவ்வளவுதான். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஸோ குறிப்பாக இப்போ ரீசெண்டாக தொப்பூர் கணவாயில் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 4 பேருடைய உயிர் பலி ஏற்பட்டிருக்கு. ஆனால் இது மட்டுமே அங்கே நடக்கலை. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட உயிர் பலிகள் அந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போய் நீங்கள் ஆத்மாக்களுக்கு சாந்தி பூஜை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அமானுஷ்யங்கள்லாம் ஏன் நடக்குது, உண்மையாகவே தொப்பூர் கணவாயில் அமானுஷ்யங்கள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. அதனுடைய சந்தேகத்தையும் முழு விவரத்தையும் எங்களுக்காக கூறியிருந்தீங்க. இந்த ஒரு பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதற்கு ரொம்ப நன்றி. நன்றி.